உடஞ்சி காணாமல் போன கண்ணகி சிலையை நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சிலை பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இதனோட வரலாறு ரொம்ப ரொம்ப பெருசு. கண்ணகிக்கு கோயில் கட்டணும்னு நினைக்கிறப்ப அது ரொம்ப சாதாரணமாக செய்யாமல் இங்கிருந்து இமயம் வரைக்கும் படையெடுத்து போய் அங்கே இருக்க அரசர்களை வெற்றி கொண்டு அவங்க தலையிலே இமயக்கல்லை சுமத்தி கங்கை பேராற்றில் நீர்படுத்தி எடுத்துகிட்டு வந்து செஞ்ச சிலை இது. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அந்த சிலை இப்போ நம்ம கிட்ட இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிலை எப்படி இருந்ததோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்படிப்பட்ட கண்ணகி சிலையை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு கண்ணகி கோயிலை முதல்ல கண்டுபிடிச்ச பேராசிரியர் ஆய்வாளர் திரு கோவிந்தராசன் ஐயாவுடைய ஆய்வுகளையும் நேரடி புகைப்படங்களையும் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கிட்டோம். இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் நமக்கு கொடுத்தது பேராசிரியர் தேவநாயகம் ஐயா. அசல் எப்படி இருந்ததோ கண்ணகி கோயிலிலே அப்படியே ஒரு வடிவாக்கத்தை வடித்து தரக்கூடிய இந்த சிலை செய் அமைப்பு அசோக் தொழிற்பாடு மிகுந்த ஒரு திறமையான ஒரு இளைஞராக இன்றைக்கு என் முன்னே நிற்கிறார். 2000 வருஷமாக இருந்த கண்ணகி வழிபாடு இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட இருந்து பக்கத்து மாநில மக்கள் எல்லாமே பகவதி அம்மனோ மங்களாதேவினோ பத்தினி தெய்வனோ இன்ன வரைக்கும் திருவிழா கோலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வழக்கம் நம்மக்கிட்ட இன்றைக்கி மறைஞ்சு போயிடுச்சு. நாம் மறந்த கண்ணகி வழிபாடை சிலைகள் மூலமா எல்லா தமிழ் மக்கள் வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் சிலை செய்யோடைய பெரிய முயற்சி. இந்த முயற்சிக்கு தமிழ் மக்களாக நீங்கள் பெரும் ஆதரவு தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.